வந்துருச்சு. மாப்பிள்ள போன புடி. ஐயோ அருண், என்னாச்சு மாப்பிள்ள? மாமா, ரஞ்சிதா, உனக்கு வயித்துல ஏதாவது வலி இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். நீ வயித்துல குழந்தைய வச்சுட்டு நீ அந்த ஓட்டம் ஓடி இருக்க? நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு ரஞ்சிதா. சொல்லு ரஞ்சிதா, நீ இப்பவே வா, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். வா, நீ வா. மாப்பிள்ள சொல்றதா சரிம்மா. ஓடின அதிர்ச்சியில குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா மா, இதுக்கும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பாக்குறது நல்லது தானம்மா. ஆமா ரஞ்சிதா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிருக்காதுன்னா. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா எனக்கு வயித்து வலியோ இல்ல எனக்கு சங்கடமோ ஆயிருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரலன்னா. ரஞ்சிதா, இல்லனாலும் பரவாயில்ல, வலி இல்லனால மட்டும் எதுவும் ஆகலன்னு எடுத்துக்க முடியாது. நான் பாக்குற வரைக்கும் நான் உன்னையே நினைச்சுதான் பயந்துட்டே இருந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய நினைச்சு எனக்கு பயமா இருக்கு ரஞ்சிதா. நீ அந்த ஓட்ட ஓடி இருக்க, உன் கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அத சொல்றது கூட எனக்கு தைரியம் இல்ல ரஞ்சிதா. நம்ம குழந்தை சேஃபா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ வா. என்னால டென்ஷனோட இருக்க முடியாது. நம்ம இப்பவே ஹாஸ்பிடல் போலாம். வா, நீ வா. அருண் சொன்னா கேளுங்க அருண். எனக்கு அப்படி எதுவும். அருண் தான் பயப்படுறான்ல, நாம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். அண்ணி, என்ன அண்ணி நீங்களும் புரியாம எதோ பேசிட்டு. ரஞ்சிதா, ப்ளீஸ் ரஞ்சிதா, நீ வேணா நம்பிக்கையா இரு. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. எனக்காக, என் நிம்மதிக்காக தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். வா ப்ளீஸ். அருண், ரஞ்சிதா வருவா, நீ போய் கார் புக் பண்ணு. நீ ரெடியா இருன? மாமா வாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு.